Okay, guys, welcome back to I think fifth recording class. Fifth recording class of this course. Okay, so in the course, I think இந்த ஒரு வீடியோல இந்த மூணு விஷயத்தை கவர் பண்ண போறோம். Market phases. It's like IPDA market cycle. IPDA market cycle. Okay. Cycle is spelling as VYs. Yes, IPDA market cycle. Okay. So market phases means IPDA as a market cycle. What is IPDA? Interbank price delivery algorithm. Okay, interbank price delivery algorithm. Okay, that is I also said that algorithm அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல. ஸோ எத்தனாவது ஐ திங்க் ரெண்டாவதா மூணாவதா சம்திங் ஐ டோன்ட் நோ, அந்த பிடிஎஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிளாஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அல்காரிதம் எப்படி இருக்கும், வாட் இஸ் அல்காரிதம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் ஐபிடிஏ சைக்கிள். ஓகே, இன்டர் பேங்க் ப்ரைஸ் டெலிவரி அல்காரிதம். ஓகே, ஸோ இது வந்து மார்க்கெட்டில் நாலே விஷயம் தான் திருப்பி திருப்பி நடக்கும் அல்காரிதத்தால் கிரியேட் ஆகுது. ஓகேவா, அதுதான் மார்க்கெட் ஃபேஸஸ். டீட்டெயிலாக சொல்கிறேன். லெட்ஸ் கோ. ஸோ தட் இஸ் ஒன் இஸ் கன்சால்டேஷன். மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும். எக்ஸாக்ட் இதுதான் கன்சால்டேஷன் இல்லாட்டியும் ஓகே, இப்படியும் கன்சால்டேஷன் இருக்கலாம். ஆர்எல்ஸ் இதுவும் கன்சால்டேஷன். நேற்று சொன்னேன்ல எல்ஆர் இது வந்து ஆல்ரெடி ஒரு ஃபுல் ரேஞ்ச் வச்சிருக்கோம். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே எல்ஆர் வச்சுட்டே வருவோம். அதுவும் கன்சால்டேஷன். ஓகேவா, இட் இஸ் தட் கன்சாலிடேஷன். மேபி ஸ்பெல்லிங் தப்பா இருக்கலாம் கைஸ். இஃப் இன் கேஸ் ஸ்பெல்லிங் தப்பா இருந்தா ஐ எம் சாரி. தென் எக்ஸ்பான்ஷன். வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன்? ஓகே, எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல மூமெண்ட். ஓகே, குட் எனர்ஜெட்டிக் மூமெண்ட். எனர்ஜெட்டிக் மூமெண்ட். ஓகேவா, எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஓகே, அதுதான் எக்ஸ்பான்ஷன். I said that expansion. Expansion. Maybe spelling தப்பா இருக்கலாம். Okay. So then retracement. What is retracement? இந்த இடத்துல ஒரு சின்ன பேப்பாடு. இதுல இந்த ஒரு zone. This is retracement. This is retracement. Then reversal. Okay. இவ்வளோ தூரம் மார்க்கெட் இப்படி வந்தது வந்து ஸோ நவ் ஃபுல்லி ரிவர்ஸ்டு. ரிவர்சல். ஓகே, ரிவர்சல். ஓகே, ஸோ நவ் இவ்வளோதான். மார்க்கெட்டில் 4 தான் திருப்பி திருப்பி நடக்கும். ஓகேவா, ஸோ இதை சிம்பிளாக பார்த்தாச்சு. ஸோ டீட்டெயிலாக பார்க்கணும்ல. ஸோ நேற்றே சொன்னேன்னு நினைக்கிறேன். நேற்றே இதை வச்சு ஒரு லைட் டச் பண்ணியிருந்தேன். யா, நேற்றே டச் பண்ணியிருந்தேன். ஸோ கோ டு எஸ்டர்டே பேஸ். ஸோ நேற்று என்ன இடத்துல பார்த்தோம்? சேம் அதே ஹீரோ எஸ்டி சார்ட். டேக் அவுட் திஸ் lows, swept it. So then lower time frame போயிருந்தோம். ஓகேவா, வேர் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கன்சால்டேஷன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து 4 ஹவரோட கன்சால்டேஷன். ஓகேவா, ஐ கோ டு 4H. ஓகேவா, வாட் இஸ் தட்? எல்லாத்தையும் நான் ஒரு வாரமாக நோக்கி வச்சிடுறேன். ஓகே, ஸோ இது என்னது? 4 ஹவரோட கன்சால்டேஷன். எங்க இருக்குது? this is high, this is low. இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளேயே மார்க்கெட் மாட்டிக்கிட்டு இருக்கா. ஓகே, ஸோ எக்ஸாக்டா
அந்த விக்ஸ் ஸ்வீப் பண்ணதே தவிர பாடி க்ளோஸ் வைக்கல எந்த பக்கமுமே. ஓகே. ஒரு எனர்ஜெட்டிக்கான மூவ்மெண்ட்டோட எந்த பக்கமுமே மார்க்கெட் மூவ் ஆக தயாரா இல்ல. இது வந்து கன்சாலிடேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஐ வாண்ட் டு சே தட் ஒன் திங், இந்த இடத்துல பாருங்க, இந்த லோஸ்ல ஒரு லைன் போடுறேன். எக்ஸாக்ட்லி என்ன பிரைஸ், ஜஸ்ட் see the price. ஓகேவா? ஸோ இதர் இந்த கேண்டலோட லோவை பாருங்க. லோ எக்ஸாக்ட்லி சேம் த பிரைஸ். ஓகே, எக்ஸாக்ட்லி த சேம் த பிரைஸ். தென் இந்த கேண்டில் மேபி உங்களுக்கு தெரியல, இது பாடி க்ளோஸ் வச்சிருக்காங்களோ அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த கேண்டலோட க்ளோஸ் மேலே ஓப்பன் பண்ணி கீழே க்ளோஸ் ஆகுது. ஸோ க்ளோஸ் ப்ரைஸை பாரு, 1.16624, சேம் அதே ப்ரைஸ். சைட்லையும் ப்ரைஸை பார்த்துக்கும். ஸோ தென் அடுத்த கேண்டலோட ஓப்பன், அதையும் பார், ஓப்பன் 1.16624, சேம் த ப்ரைஸ். கன்சால்டேஷன்ல இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதா? பாடி க்ளோஸ் எங்கேயுமே மார்க்கெட் வைக்க தயாரா இல்லை. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் தான் ஒரு முக்கியமான விஷயம். கன்சால்டேஷன்ல மார்க்கெட் இருக்கு ப்ரோ, மார்க்கெட் ஒரு ஹை டைம் ஃப்ரேம் கன்சால்டேஷன்ல இருக்கு, நான் எப்படி ட்ரேட் பண்றது? உங்கள்ட்ட இந்த கேள்வி நிறைய பேத்துக்கு வரும், இந்த கேள்வி வரணும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் இந்த கன்சால்டேஷனோட ஹை டு லோ. ஓகேவா? இந்த ஹை டு லோவுக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடணும். ஓகேவா? சும்மா ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் 400 வரும். ஓகேவா? ஸோ இப்படி ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த லோவை ஸ்வீப் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஈக்குலிபிரியம் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். என்ட்ரி எடுத்துட்டு ஸ்வீப் பண்ணால், இங்கே ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு, இந்த ஈக்குலிபிரியம் வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கலாம். தென் இந்த இடத்துல ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு, அதுக்கும் அந்த லோவை ஸ்வீப் பண்ணதுக்கே ஸ்வீப். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஸ்வீப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரேஞ்ச் வந்து இந்த இடத்துக்கு போயிடும். ஓகேவா? எப்போ ப்ரோ போகாது, எப்போ ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, ஐ மீன் கன்சல்டேஷன் விட்டு எக்ஸ்பேண்ட் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு ப்ரைஸ் வந்து ஒன்ஸ் இந்த ஹையோ லோவோ டேக் பண்ணதுக்கப்புறம், ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸ்வீப் பண்ணியிருக்குது, பண்ண உடனே இது என்ன பீரிஷ் சைட். ஸோ இங்கே வந்து இது வந்து ஒரு மண்டே டு இது ஃப்ரைடே கேப் டவுன் ஓப்பனிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து யாரை சரியாக காட்ட முடியல. ஓகே. ஸோ தென் இந்த இடத்துல காட்டுற அதே ப்ரைஸை இதை ஸ்வீப் பண்ணியிருக்குல்ல, இதை ஸ்வீப் பண்ணி ஒரு ஒயிட் லைன் போட்டிருக்கல. ஓகே, இந்த ஒயிட் லைன் கிட்ட நான் காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் இதை ஸ்வீப் பண்ண உடனே இது இந்த இடத்துக்கு வரும். இந்த வரைக்கும் ஃபுல் ரேஞ்ச் சேம் அதே ஹை தான், லோ மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எப்போ ப்ரோ அது ஸ்வீப் பண்ணிட்டு எப்படியும் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் மேனிபுலேட் ஒன் சைடு பண்ணிட்டு இன்னொரு சைடு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது. அதான் பேசிக்காக மார்க்கெட்டில் நடக்கிற விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒன் சைடு ஸ்வீப் பண்ண உடனே ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குல்ல, இப்போ மார்க்கெட் பையாக போகுது அப்படின்னா கீழே செல் ஸ்டாப்ஸை எடுத்துருச்சு. எடுத்ததுக்கப்புறம் இங்கே அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் போகிற மூவில் இங்கே இருக்குல்ல, இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ், கண்டினியூ டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸை சிஸ்டு வைக்கணும், பாடி க்ளோஸ் வைக்கணும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இப்போ இங்கே ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போகுதுன்னா ப்ரீவியஸாக வந்து ஒரே ஒரு கேண்டிலோட பாடி தான். இந்த பாடிஸை வந்து அப்படி ஒரு எனர்ஜெட்டிக் மூவால் மார்க்கெட் என்ன பண்ணணும், பாடி க்ளோஸ் வைக்கணும். ஓகேவா? அப்படி வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து எதுக்காக வந்திருக்குது, சும்மா அதை ஸ்வீப் பண்ணிட்டு சில லிக்விடிட்டி எடுத்து கொஞ்சம் தூரம் மூவ்மெண்ட் கொடுக்குது. தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கணும் பாக்ஸ். இது ஃபுல்லாகவே கன்சால்டேஷன். தட்ஸ் இட். ஓகே. ஸோ ஓகேவா கைஸ்? ஸோ இது இந்த இடத்துல இருந்த வரைக்கும், இந்த பாக்ஸ் இந்த இடத்துல இருந்ததுல இது வரைக்கும் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் என்னது, இதான் ப்ரீமியம், இதான் டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ எஸ்டர்டே நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன், அதை எடுக்கலை. ஸோ உங்கள்கிட்ட ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ எது வரைக்கும் நான் டார்கெட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த ரெட் பாக்ஸ் வந்து ரேஸ் பண்ணிடுறேன் கைஸ், எனக்கு கண்ணு வேறு. ஓகே. ஸோ நேற்று இங்கே ஸ்வீப் ஆன உடனே ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த இடத்த சொல்லியிருந்தேன். ஒய் எதனால இந்த இது அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் கோ இந்த ஈக்குலிபிரியம் அது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் கொண்டு வரேன். கம் குயிக்லி. ஓகே, தட்ஸ் இட். உங்களோட டார்கெட் எது வரைக்கும் இருக்கணும், ஈக்குலிபிரியம் வரைக்கும் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஈக்குலிபிரியம் வரைக்கும் தான் என்னோட டார்கெட்டே இருக்கணும். ஓகேவா? ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணுச்சுன்னா, ஸோ ஸ்வீப் பண்ணிருச்சு. ஸோ நான் இது வரைக்கும் டார்கெட் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா,
ஸோ இந்த ஹை வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னா அது வந்து எங்க இருக்கு? பிரீமியம்ல இருக்கு. பிரீமியம்ல இருக்க மார்க்கெட்ல போயிட்டு இத போட்டு தேவையில்லாத வேலை. ஈக்விலிபிரியத்தோட நின்னுக்கணும். ஓகேவா? அது வரைக்கும் போகும் போவாதுன்னுலாம் சொல்ல முடியாது. வேணா ஒரு லைன் போடுறேன் பாரு. இங்க ஒரு ஹை போயிருக்கு. பிரைஸ் அத தொட்டுச்சா? தொடவே இல்ல. ப்ராபபிலிட்டி கம்மி. ஓகேவா? கரெக்ட்டான ஏரியாவா இருந்ததுன்னா பரவால்ல. அதுக்காக தான். ஈக்விலிபிரியத்துக்கு முன்னாடி இருக்க ஹைலயே நீ குளோஸ் பண்ணு. இல்லாட்டி ஈக்விலிபிரியத்துல நின்னுக்க. ஓகே. அதான் பெட்டர் ஆப்ஷன். பெட்டர் சாய்ஸ். ஸோ ஒன்ஸ் இது என்ன பண்ணுச்சு? ஸோ ஸ்வீப் பண்ணுச்சு. ஐ கோ டூ லோயர் டைம் ஃப்ரேம். தட்ஸ் 1 மினிட். என்னோட டைம் ஃப்ரேம் ஜஸ்ட் கோ. ஓகேவா? ஸோ இந்த டைம் ஃப்ரேம் வந்துட்டு ஸோ நான் உங்கள்கிட்ட நேத்தே சொல்லியிருந்தேன். எம்எஸ்எஸ் பார்க்கணும். இந்த இடத்துல ஒண்ணுமே தெளிவா இல்ல. மார்க்கெட் இந்த இடத்துல குடுத்த எம்எஸ்எஸ்க்கு தான் வால்யூம் நல்லா இருந்தது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் எம்எஸ்எஸ். ஸோ இந்த இத நான் ஒரு ஹீட் மேப் டூலயே போட்டு காமிச்சிருந்தேன். ஹீட் மேப் வச்சு காட்டியிருந்தேன். இங்க வால்யூம் இருந்தது. ஓகே. ஸோ தென் அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆனுச்சு. ஸோ எப்பயுமே ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் கன்சாலிடேஷன் 2 இடத்துல மட்டும் தான் நடக்கும். நல்லா நோட் பண்ணுங்க. ஓகே. கன்சாலிடேஷன் எங்க நடக்கும்? ஒன்லி 2 பிளேஸ். டைப் பண்ண விரும்பல கைஸ். கன்சாலிடேஷன் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷன் அப் சைடோ இல்ல டவுன் சைடோ நல்ல எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் போடும். ஓகேவா? ஸோ ஆர் எல்ஸ் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட கீழ வல டேப் பண்ணும்போது கன்சாலிடேஷன் போடும். ஓகேவா? இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் கீழ லெவல்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க இருந்து வருது பொறுமையாவே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் கீழ லெவல்ல கன்சாலிடேஷன் போடும். மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து மேபி கீழ ஸ்வீப் பண்ணிட்டு மேல ரிவர்ஸ் ஆகலாம். ஓகே. இது ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். அது ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல பொறுத்தது. ஸோ ட்ரா ஆன் லிக்விடிட்டிய பொறுத்தது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ட்ரா ஆன் லிக்விடிட்டி தெரியணும். நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இஃப் இன் கேஸ் உங்களோட ட்ரா ஆன் லிக்விடிட்டி இன்னும் கீழ இருக்கு அப்படின்னா, இங்க வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் கன்சாலிடேஷன் போட்டுருச்சு. உங்களோட ட்ரா ஆன் லிக்விடிட்டி அப்படிங்கிறது இன்னும் கீழ இருக்கு அப்படின்னா, இங்க தான் உன்னோட ட்ரா ஆன் லிக்விடிட்டி இருக்கு அப்படின்னா, இந்த கன்சாலிடேஷன் இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? ஒன்ஸ் இத ஹைய ஸ்வீப் பண்ணா உடனே நீ ட்ரேட் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் உன்னோட டார்கெட் போட்டுக்கலாம். ஓகே. அல்காரிதம் என்ன பண்ணுது? இது வரைக்கும் போகும்னு அல்காரிதம் முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா, கன்சாலிடேஷன்ல என்ன பண்ணும்? ஆர்டர்ஸை இன்ஜெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ தென் அத மேனிபுலேட் பண்ற மாரி ஒன் சைட் மூவ்மெண்ட் காட்டிட்டு, ஸோ தென் மார்க்கெட் கீழ அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உன்னோட ட்ரா ஆன் லிக்விடிட்டி எடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது உனக்கு கன்டினியூவேஷனுக்கான கன்சாலிடேஷன். ஓகேவா? ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீழ லெவல்ல தொடும்போது போடுற கன்சாலிடேஷன் உனக்கு ரிவர்சலுக்கான கன்சாலிடேஷனா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேம் கீழ லெவல்ல தொடுது அப்படின்னாலே அது ரிவர்சல் சைன். ஓகேவா? அந்த இடத்துக்கான கன்சாலிடேஷன். ஸோ தென் இந்த இடத்துல லோயர் டைம் ஃப்ரேம் வந்துட்டேன். இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சாலிடேஷன். ஆல்சோ நான் சொன்னது தான் ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் எந்த டைம் ஃப்ரேமா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் ஒரு சின்ன கன்சாலிடேஷன் இஸ் பாசிபிள். நடக்கிறது தான். எப்பவுமே நடக்கிறது தான். இங்க என்ன நடந்திருக்கு? இங்க இருந்து ஒரு ஹியூஜ் ஒரே ஒரு கேண்டில் ஸ்பீடா போயிருக்கு. ஸோ குட் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? ஒரு ஒரு சின்ன எக்ஸ்பான்ஷன். நல்ல எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? ஸோ அத தொடர்ந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷன். இதுல ஆர்டர்ஸ என்ன சொல்றது? அல்கோஸ் இன்புட் பண்ணியிருக்கோம். இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தென் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஸோ ஜஸ்ட் சி இங்க இருக்க இதையே பாடி க்ளோஸ் பிரைஸ் வச்சிருக்காரு. எங்கேயுமே. ஓகே. ஸோ ஐ சேட் தட் பாடி க்ளோஸ் எங்க வச்சிருக்குது? பியூட்டிஃபுல்லா ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேவா? கன்சாலிடேஷன் அப்படின்னா அத பியூட்டிஃபுல்லா ரெஸ்பெக்ட் பண்ணும். இங்க பாரு. இந்த பாயிண்ட் கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா ஸ்வீப் பண்ணியிருக்குது. மேல போயிருக்குது. பட் இங்கேயும் ரெஸ்பெக்ட் கரெக்ட்டா பண்ணியிருக்கு பாரு. இதோட லோ பிரைஸ் எத்தன? லோ இஸ் படிக்கலாம். மனப்பாடம் பண்ண முடியாது. அதனால நான் இங்க வச்சுக்கிறேன். 11662 இஸ் த லோ. இங்க இருக்க பாடிஸ பார்ப்போம். ஸோ இதோட க்ளோஸ பாருங்க. சேம் த பிரைஸ். நெக்ஸ்ட் கேண்டோட ஓப்பன் இட்ஸ் ஆல்சோ சேம் த பிரைஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கன்சாலிடேஷன். ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த லோவை ஸ்வீப் பண்ண உடனே இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. இட்ஸ் வேலிட் எஃப்இஜி. ஓகேவா? ஸோ இங்க இருந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? இட்ஸ் ப்ரொடெக்டட் லோ. இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸ்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சொல்லிக் கொடுக்கல. ஷார்ட் டேர்ம் லோ, இன்டர்மீடியட் டேர்ம் லோ, லாங் டேர்ம் லோ, அண்ட் அப்படியே ஷார்ட் டேர்ம் ஹை, இன்டர்மீடியட் டேர்ம் ஹை, லாங் டேர்ம் ஹை. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். நோ வரி. ஸோ ஓகே. அதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா இதெல்லாம் புரிஞ்சிடும். இது வந்து ப்ரொடக்டான லோ ஹை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஓகே. ஸோ இது வந்து ஒரு ப்ரொடக்டடான லோ.
ஒய் பிகாஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து ப்ரொடெக்டடான லோ. ஸோ தென் இட்ஸ் அ கன்சாலிடேஷன். ஆர்டர்ஸை இன்ஜெக்ட் பண்ணுற அல்கோஸ் வந்து ஆர்டர்ஸை இன்ஜெக்ட் பண்ணும். ஒன்ஸ் அகைன் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ கன்சாலிடேஷன் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்தால் தான் அல்கோஸ் வந்து ஆர்டர் இன்ஜெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் இல்லை. லோவர் டைம் ஃப்ரேமில் இருந்தாலும் ஆர்டர் இன்ஜெக்ட் பண்ணும். எப்படி ப்ரோ? அல்கோஸ் ஒர்க் ஆகிறது 5 செகண்ட்ஸ், 15 செகண்ட்ஸ், 13 செகண்ட்ஸ், இதர் 45 செகண்ட்ஸ். ஓகேவா? 45 செகண்ட்ஸுக்கு மேலே எந்த ஒரு அல்கோஸும் ஒர்க் ஆகாது. அதோட டைம் ஃப்ரேமே 45 செகண்ட்ஸுக்கு கீழே மட்டும்தான். ஓகேவா? 30 செகண்ட், ஓகேவா? 15 செகண்ட் அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து அந்த இடத்துல கன்சால்டேஷன் போடும்போது அது 1 மினிட்ல இப்படி தான் இருக்கும். ஸோ 1 மினிட்லேயே கன்சால்டேஷன் போடும். ஓகேவா? ஸோ ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் சின்ன எக்ஸ்பென்ஷன். ஓகேவா? அரல்ஸ் நீ இப்படி கூட எடுத்துக்கோ. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம். ஓகேவா? 4 ஹவர் இஸ் அ ஹையர் டைம் ஃப்ரேம். அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி ஓகேவா எடுத்திருக்கு. ஸோ லோவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு கன்சால்டேஷன் போடணும்ல. ஸோ எஸ், நீ இந்த இடத்துல பார்க்கலாம். திஸ் இஸ் த லோ, திஸ் இஸ் த ஹை. ஒரு கன்சால்டேஷன் இருந்ததா? இட்ஸ் த சைன் ஆஃப் ரிவர்சல். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல் லிக்விடிட்டி அதெல்லாம் டேப் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் போடும். ஒய்? இட்ஸ் அ சைன் ஆஃப் ரிவர்சல். ஓகேவா? அப்புறம் உனக்கு ட்ரான் லிக்விடிட்டி இருக்கும். இந்த ரிவர்சலுக்கு ஒரு ட்ரான் லிக்விடிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ட்ரான் லிக்விடிட்டி இங்கே இருக்க ஒயிட் லைன். ஓகேவா? ஈக்குலிபிரியமுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்க ட்ரான் லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ தென் ப்ரைஸ் அந்த எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. இங்கே ரிவர்சல் ஆயிடுச்சு. ரிவர்சலுக்கான கன்சால்டேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ தென் எக்ஸ்பேண்ட் ஆகுது ஒரு கன்சால்டேஷன். ஒய்? அல்கோஸ் ஆர் இன்ஜெக்டிங் தியர் ஆர்டர்ஸ். ஓகேவா? ஸோ அங்கே ட்ரான் லிக்விடிட்டி கண்டினியூஷனுக்கு ஒரு சின்ன கன்சால்டேஷன். ஸோ தென் ஸ்வீப். ஓகேவா? என்ன பண்ணுது? ஸ்வீப் பண்ணுது. ஸ்வீப் லோஸ். ஸோ இங்கே நீ உன்னோட ட்ரான் லிக்விடிட்டி தெரிஞ்சது அப்படின்னா நீ ட்ராப்பே ஆக மாட்ட. இங்கே கன்சல்டேஷன் நீ போடும் போது சம் பீப்புள் இங்கே இருக்க ஹையர் ஸ்வீப் பண்ணிருச்சு அப்படின்னு செல் அடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இங்கே எப்படிலாம் ட்ராப் ஆவீங்க அப்படின்னா சிஸ்ட் வச்சு பார்த்தாலும் இந்த கேண்டில் இங்கே என்ன ஆயிடுச்சு? சிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த இடத்துல என்ட்ரி போய் செல் என்ட்ரி போயிருப்பாங்க ஒரு சிலர். அறகுறையா படிச்சாங்கன்னு சொல்ல, புரிதல் கம்மியா இருந்திருந்தா இப்படி பண்ணலாம். ஓகேவா? இது வந்து ப்ரொடக்டட் லோ, நான் வந்து இது வரைக்கும் டார்கெட் பண்றேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்றவங்க இருப்பாங்க. ஸோ புரிதல் அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தெரியணும்? மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு தெரியணும். ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல், இட்ஸ் அ ரிவர்சல் சைன். ஸோ ரிவர்சல்ல கன்சல்டேஷன் போட்டிருக்கு. ஸோ தென் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? எக்ஸ்டென்ஷன், அப்புறம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட். இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. 3 கேண்டில் வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ பாருங்க 3 கேண்டில் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ தென் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டே உனக்கு என்ன பண்ணும்? ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஆட்டு தான் தெரியும். பட் இட்ஸ் அ ரீட்ரேஸ்மெண்ட். ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ரிட்டர்ன் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இந்த இடத்துல ஒரு தெளிவான கன்சல்டேஷனுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் டேக் த லிக்விடிட்டி. ஓகேவா? அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்ட்? அல்கோஸ் லோவர் டைம் ஃப்ரேம்ல தான் வேலை செய்யும். 30 செகண்ட்ஸ், 15 செகண்ட்ஸ், இதர் 5 செகண்ட்ஸ், 2 செகண்ட்ஸ். ஓகே? ஸோ அது மாதிரி லோவர் டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணும்போது ஸோ அதோட ஸ்பீட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். என்ன சொன்ன அந்த அல்கோஸ் பிடிஎஃப்ல போட்டிருந்தேன்ல, ஸோ அதை டீச் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். எத்தனை ஆர்டர்ஸ் ஒரு செகண்ட்ஸுக்கு 1000 ஆஃப் பொசிஷன் வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி ஆட் பண்ணும்போது இங்கே கன்சல்டேஷன்ல நிறையா எவ்வளோ வேணுமோ பொசிஷன் ஆட் பண்ணிட்டு இங்கே ஸ்வீப் பண்ணும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு நீங்கள் ஃபிஜியில் என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ, இந்த ஸ்வீப் பண்ண உடனே டைரக்டாக என்ட்ரி எடுத்துக்கலாம். இட்ஸ் யுவர் என்ட்ரி மாடலை பொறுத்தது. ஓகேவா? ஸோ தென் ப்ரைஸ் கோ என்ன பண்ணுது? ஆஃப்டர் அ கன்சால்டேஷன் லுக் அ மேனுப்புலேஷன். ஓகேவா? உனக்கு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மேனுப்புலேஷன் இங்கேயே கூட கிடைச்சிருக்கலாம். ஓகேவா? இங்கே கூட நீ என்ட்ரி எடுத்துருக்கலாம். அல்கோஸ் அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் நேரம் கன்சால்டேட் பண்ணியிருக்கலாம். நோ ஒரி. ஓகேவா? ஸோ தென் இந்த கன்சால்டேஷன் நீ பார்த்துருக்கலாம். இங்க இருக்க ஒரு லோவை டேக் அவுட் எடுக்கிறத பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மேனுப்புலேஷன். கன்சால்டேஷனுக்கு எந்த பக்கம் மார்க்கெட் போக போதோ அதுக்கு ஆப்போசிட்டான சைடில் விக்கு கொடுத்து லிக்விடிட்டி எடுக்கணும். ஓகேவா? இட்ஸ் அபவுட் த லிக்விடிட்டி. ஓகே? ஸோ எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வில் எக்ஸ்பேண்ட். ஸோ எவ்வளோ நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் சி எக்ஸ்பேண்ட். ஒன்ஸ் மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன கன்சால்டேஷன் எதிர்பார்க்கலாம். நான் சொல்றேன் எதிர்பார்க்கலாம். இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு சின்னோண்டு கன்சால்டேஷன், ரொம்ப பெருசுலாம் இல்லை.
ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஒரு கன்சாலிடேஷன் ஆர்எல்ஸ் நீ இதை ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறனால எடுத்துக்கலாம். நோ வரி. ஓகேவா? இது ரீட்ரேஸ்மெண்ட் ப்ரோ. இந்த எஃப்இஜியில் டேப் ஆகி மேலே போயிருக்கான். ஓகேவா? ஸோ எடுத்துக்கலாம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் கன்சாலிடேஷன். ஓகே, இந்த இடத்துல ப்ரைஸ் கொஞ்சம் சாப்பியாக இருக்கு. இதுதான் ஒரு சின்ன கன்சாலிடேஷன். ஓகே, இந்த ஹை நான் ஒரு லைன் போடுறேன். ஸோ இந்த லோஸ் தென் இந்த லோஸ்லேருந்து இந்த ஹைஸ் நான் சொல்கிறேன். இந்த ஹைஸ் ஸோ தென் இதை வந்து மேலே போயிட்டு ஸோ தென் இங்கிறது கீழே வந்துட்டு தென் இங்கே கீழே இருக்க ஈக்குவல் லோஸ் லிக்விடிட்டி இங்கே லோ இந்த ஒரு லோ தென் இந்த கேண்டில் லோ அண்ட் இந்த கேண்டில் லோ ஈக்குவல் லோஸ் liquidity taken, so rally. So expansion. After the expansion, ஓகேவா? ஸோ ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ரிவர்ஸ்லையும் காட்டிட்டேன். ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் தான் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகிற இடத்துல ஒரு சின்ன கன்சால்டேஷன் இருக்கணும். ஓகேவா? ஸோ தென் ஒரு எக்ஸ்பேன்ஷன், ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, இட்ஸ் அ ரீட்ரேஸ்மெண்ட். அகைன் எக்ஸ்பேன்ஷன், உனக்கு என்ட்ரி கொடுக்கறதுக்கு வேலிடான ஒரு கன்சால்டேஷன். திரும்பி கன்சால்டேஷன் வரணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? ஒரு கன்சால்டேஷன் வரணும்னு அவசியமே இல்லை. பட் ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் கன்சால்டேஷன் வருது அப்படின்னா இட்ஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. அது மேனிபுலேட் பண்ணும்போது நீ என்ட்ரி போட்டுக்கணும். ஓகேவா? எக்ஸ்பேன்ஷன், ஸோ அகைன் ஒரு கன்சால்டேஷன், ஸோ தென் எக்ஸ்பேன்ஷன். அதுக்கு நீ இங்கே இருக்க ஹையை எடுத்துருச்சு அப்படின்னு ட்ராப் ஆகி கீழே போகக்கூடாது. ஓகேவா? இங்கே ட்ரான் லிக்விடிட்டி மேலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஸ்வீப் பண்ணும்போது லாங் என்ட்ரியை பிளேஸ் பண்ணணும். அகைன் எக்ஸ்பேன்ஷன், ப்ரைஸ் கம் ஒரு ஸ்மால் ரீட்ரேஸ்மெண்ட்னு எடுக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன ரேலி அதுக்குள்ள கன்சால்டேட் ஆயிருக்குன்னு எடுக்கலாம். ஓகே, இட்ஸ் யுவர் பர்ஸ்பெக்டிவ். இந்த இடத்துல உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் இந்த எஃப்இஜி, லுக் திஸ் எஃப்இஜி, திஸ் இஸ் எஃப்இஜி. ஸோ இதுக்கு வந்திருக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஓகே, தட்ஸ் இட். ஸோ ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் தென் கோ ஹை. இந்த ஹைஸ் எடுத்ததுக்கு அப்புறம் மேபி இட்ஸ் என்ன சொல்றது, வால்யூம் பத்தாம இருக்கலாம். ஸோ அகைன் கம் டவுன் அண்ட் இங்க இருக்க சம் பெண்டிங் ஆர்டர்ஸ் எனிதிங் எடுத்துட்டு ஸோ ஸ்டார்ட் ரேலி அண்ட் ஆல்சோ ஒரு குட்டி கன்சால்டேஷன். ஜஸ்ட் சி, இது என்னது, சார் ஸ்மால் கன்சால்டேஷன். ஓகேவா? when the smart consolidation price go up, so then ஒரு சின்ன நான் சொல்றேன், இதை வந்து ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்ல முடியாது. ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு எஃப்இஜி இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நான் சொல்றது ஒரு சின்ன கன்சால்டேஷன் ஆட்ட தான் போட்டிருக்கு ப்ரைஸ். ஸோ தென் ரேலி. ஸோ தென் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் அகைன் பிகாஸ் இட் ஹேஸ் அ ஸ்மால் எஃப்இஜி. பட் இதை ரெஸ்பெக்ட் பண்ணல, ஃபுல்லாக பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. பட் இருந்தாலும் ட்ரான் லிக்விடிட்டி பக்கத்தில் இருக்கு, அது வேற எடுக்க முடியல. ஓகே, திஸ் எஃப்இஜி மார்க்கெட் வந்திருக்கு, ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் கோ அண்ட் ஹிட் த ட்ரான் லிக்விடிட்டி. ஒன்ஸ் ட்ரான் லிக்விடிட்டி ஹிட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, ஜஸ்ட் சி. ஒன்ஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் அகைன் கம், இந்த இடத்துல ஹிட் பண்ணிட்டு கம் கீழே வந்திருக்கு. ஸோ தென் இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ அகைன் இட்ஸ் அ கன்சால்டேஷன். என்னது, அதாவது ப்ரைஸ் வந்து ஒரு மேஜர் ஹை அண்ட் லோ இதுக்குள்ளேயே ஸ்டக் ஆகிக்கும். ஸோ இட்ஸ் த கன்சாலிடேஷன். இங்கே லோ எடுக்குது அப்படின்னா வேல் தான் பார்க்கணும். ஸோ ஓகே, அது டைரக்ஷன் பார்க்கணும். ஸோ அண்ட் ஆல்சோ இட்ஸ் கன்சாலிடேஷன், ஃபுல்லாக கன்சாலிடேஷன் சாப்பியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும். ஸோ அகைன் இதை ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போணுச்சு. ஓகே, ஸோ அகைன் இதை ஸ்வீப் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணிடணும், இதுன்னு எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இதை ஸ்வீப் பண்ணது இது வேலிடான இடமா இருந்தா ஓகேவா? இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் டெலிட் பண்ணி கைஸ். ஆல்சோ ப்ரைஸ் இன் ஈக்குலிபிரியம் ஸ்டேஜில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இட்ஸ் அ கன்சால்டேஷன். ஓகே, இந்த இடத்துல நம்ம சொன்னல, நம்ம ட்ரான் லிக்விடிட்டி ஹிட் பண்ணுற வரைக்கும் ப்ரைஸ் எப்படி வந்திருக்குது, இட்ஸ் ஃபுல்லி சார் எக்ஸ்பென்ஷன் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து வந்துருச்சு. அகைன் நம்மளோட ட்ரான் லிக்விடிட்டி ஹிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு ரேஞ்ச், ஒரு ஹை அண்ட் லோ, இட்ஸ் அ ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் அப்படி சாப் ஆயிடுச்சு. ஓகேவா?
எய்தர் இட்ஸ் அ லண்டன் கில் ஜோன், லண்டன் கில் ஜோனாவே இருந்தாலும் கன்சாலிடேட் ஆகும். ஓகேவா? வை? பிகாஸ் இவ்வளோ பெரிய எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இதை கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் ஒரு 5 மினிட்ல காட்டலாமா, இல்லை 50 மினிட்ல காட்டலாம். ஸோ எனிதிங், இங்க இருந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பிரைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடக்கிறது தான். ஆஃப்டர் அ எக்ஸ்பேன்ஷன் த கன்சாலிடேஷன் ஹேப்பன். ஓகேவா? டன். ஸோ தென் பிரைஸ் என்ன பண்ணியிருக்கு? ஆஃப்டர் மேனிபுலேட்டிங் திஸ் லோ, இந்த லோஸை மேனிபுலேட் பண்ணியிருக்கு. ஸோ மேனிபுலேட் பண்ணி இங்கே இருக்க ஒரு சின்ன டைனி எஃப்இஜி மேபி என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ தென் கோ ரேலி. ஓகே, கன்சாலிடேஷன், ஒரு சின்ன மேனிபுலேஷன், தென் கண்டினியூ ரேலி, எக்ஸ்பேன்ஷன், எக்ஸ்பேண்ட். ஸோ தென் இங்கே வந்து இதை ஒரு செம்மையான எக்ஸாம்பிள் ஃபார் ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேவா? இட்ஸ் அ பியூட்டிஃபுல். இங்கே பார்த்து எடுத்துக்கிறேன். ப்ரைஸ் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆயிருக்கு, நல்லாவே தெரியும். இட்ஸ் அ கன்சால்டேஷன். ஓகேவா? ஒரு ஹை அண்ட் லோக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஸோ தென் ப்ரைஸ் என்ன பண்ணுது? இந்த லோஸ், கன்சால்டேஷனோட லோ ஒரு தடவை ஸ்வீப் பண்ணுது. ஸோ அது வந்து வேலிடா இல்லாதனால ஹை எடுக்கல. ஸோ எப்படி அதை கன்ஃபார்ம் பண்றது? ஐ ஆல்ரெடி சைட் சிஸ்ட் வைக்கணும். அந்த சிஸ்ட் அந்த டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் தாங்குற மாதிரி சிஸ்ட். ஓகேவா? அது எங்க வச்சிருக்கு? இட்ஸ் நாட் ஹேப்பன் இன் தட். ஓகேவா? இந்த கேஸ் இந்த சினாரியோல நடக்கல. ஸோ இங்க பாரு, இந்த இடத்துல உனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்வீப் நடந்திருக்கு. ஸ்வீப் நடந்த உடனே கேண்டில் போய் மேல க்ளோஸ் வச்சிருக்கணும். வச்சிருந்தா இதையே ஒரு கன்சால்டேஷன் கண்டினியூ ஆகல, எக்ஸ்பேண்ட் ஆக போகுதுன்னு கெஸ் பண்ணிட்டு, ஐ மீன் ஆன்டிசிபேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவ் நம்ம பண்ணலாம். இல்ல இது க்ளோஸ் வைக்கல அப்படின்னா இந்த பாக்ஸ், கன்சால்டேஷன் பாக்ஸ் அடுத்த அந்த ஸ்வீப் பண்ண லோ வரைக்கும் எடுத்துட்டு விட்டுற வேண்டியதான். இழுத்து விட்டு ஃபுல்லாவே கன்சால்டேஷன், தென் இட்ஸ் ஸ்வீப். ஓகேவா? ஸோ தென் this low is taken. then taken பண்ணும்போது additional confirmation has small PDRA is FEG. ஓகேவா? ஸோ தென் price go rally. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சிஸ்ட் பார்க்கணும். this has cyst. ஸோ ஓகே, இந்த கிரீன் கேண்டில் பாரு, சிஸ்ட் எப்படி வச்சிருக்கு? இந்த இடத்துல உனக்கு சாப்பியாவே இருந்தாலும் சிஸ்ட் வச்ச கேண்டில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் லுக் அட். ஸோ தென் இட்ஸ் அ பவர்ஃபுல் மூவ். ஓகேவா? பட் இந்த இடம் இது மாதிரி டைம் உனக்கு ட்ரான் லிக்விடிட்டி ஏரியா கீழே கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரான் லிக்விட், உனோட ட்ரான் லிக்விடிட்டி இங்கே இருக்குது, மேலே இருக்கு. இந்த மாதிரி லோவில் உனக்கு கிடைக்குது அப்படின்னா அதை நீ வேலிடாக எடுக்கலாம். இது வந்து உன் ட்ரான் லிக்விடிட்டி ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னா உனக்கு எங்கே ப்ரைஸ் போகுதுன்னே தெரியாது. ஒன்ஸ் உன்னோட ட்ரான் லிக்விடிட்டி ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா ஸோ அன்னைக்கு ட்ரேடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு போயிடணும். ஆர்எல்ஸ் நீ வீக்லி ட்ரான் லிக்விடிட்டி செட் பண்ணுற, நீ ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னா அந்த ட்ரான் லிக்விடிட்டி ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் அமைதியாக சார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும். ஆர்எல்ஸ் அந்த ட்ரான் லிக்விடிட்டி எடுக்காத பேர்ஸ் இருக்கும்ல, அதில் போய் நீ ட்ரேட் பண்ணலாம். அதே நீ டே ட்ரேடரா இருக்க, டெய்லி ஒரு ட்ரான் லிக்விடிட்டி செட் பண்ணுவேன். அந்த ட்ரான் லிக்விடிட்டி செட் பண்ணி அதை எடுத்துருச்சு அப்படின்னா நீ ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீ இங்க இருக்க மூவை கேப்சர் பண்ணல, இந்த எக்ஸ்பேன்ஷன் மூவை கேப்சர் பண்ணல, அகைன் இந்த கன்சால்டேஷன்ல போய் மாட்டாத. மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும், கன்சால்டேட் ஆகும். ஓகேவா? எக்ஸ்பேன்ஷன்ல நீ என்ட்ரி எடுக்கல, உன் ட்ரான் லிக்விடிட்டி எக்ஸ்பேன்ஷன்ல என்ன ஆயிடுச்சு, டேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீ அந்த கன்சால்டேஷன்ல போய் மாட்டிக்காத. ஸோ அகைன் ப்ரைஸ் கோ. ஓகேவா? இந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறம் ஒரு லோஸ் தட்டி ஸோ திரும்பி கோ. இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கு? ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் சிஸ்ட் வச்சிருக்கு. ஸோ தென் ஓகே, இந்த இடத்துல இந்த ஒரு கேண்டிலுக்குள்ள எல்லாமே இருக்குது. இதை கன்சால்டேஷன் பார்க்கலாமா? நோ, இட்ஸ் நாட் அ கன்சால்டேஷன். மேபி யூடியூப் ஒவ்வொரு ஹையுமே மார்க்கெட் எடுக்காமே தான் வந்துகிட்டு இருக்கு, இல்லை எல்லாரும் விட்டுருக்கு, கன்சால்டேஷன் எடுக்கலாம். பட் இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. இட்ஸ் டைனி எஃப்இஜி டு ரீபேலன்ஸ் த ப்ரைஸை ரீபேலன்ஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? இட்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் ஆல்சோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்புறம் ஒரு நல்ல எக்ஸ்பென்ஷன். ஓகே, ஒரு எனர்ஜெட்டிக் எக்ஸ்பேன்ஷன். ஓகேவா? எனர்ஜெட்டிக் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, ஆஃப்டர் த எனர்ஜெட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ஸோ இங்கே பார், ஒரு ஹைமே எடுக்காம மார்க்கெட் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இட்ஸ் அ ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கா, எஃப்இஜி டு ரீபேலன்ஸ் என்ன பண்ணியிருக்கு? அழகா பியூட்டிஃபுல்லாக இந்த 50% ரெஸ்பெக்ட் பண்ணுதா? ஓகே, வேல்டான இடத்துல தான் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஆஃப்டர் திஸ் ஓகே, இது என்ன இடம்? இது வந்து ஹீரோயிஸ்டியா. I take GBP applying. GBP எதோ எடுத்தான்,
just see guys, I just see in the highs, it's not taken out. Yeah, in the highs sell too. No, இவனும் எடுக்கல, இவன் இந்த ஹைஸ் எடுக்கல. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ ஆஃப்டர் திஸ் ரீபேலன்ஸ் ஐ மீன் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இட்ஸ் கோ ஹிட் த இந்த ஹை. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் திஸ் இந்த ஹை ஈக்குலிபிரியம் எடுத்ததுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நீ வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒய்? பிகாஸ் நான் என்ன சொன்னேன், ஐ திங்க் 4 ஹவர்ல 6 வைக்கணும்னு சொன்னேன்னா, ஒரு 4 ஹவர் கன்சால்டேஷன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் யூ வாண்ட் இந்த இடத்துல ஸ்வீப் நடக்கும்போது, ஓகேவா, இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 4 ஹவரோட ஸ்வீப் நடக்கும்போது ஐ மீன் அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் அந்த ஜோனை விட்டு மார்க்கெட் போகணும் அப்படின்னா யூ வெயிட் ஃபார் த சிஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ். ஓகேவா? பை பண்ண போற, மேலே லாங்ஸ் போக போற அப்படின்னா இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை சிஸ்ட் வைக்கணும். இங்க என்ன பண்ணிருக்கு? பண்ணவே இல்லை, சிஸ்டே வைக்கல. இஃப் இன் கேஸ் யூ கோ டு 5 minute, ஓகே, யூ வாண்ட் டு see that இந்த இடத்துல என்ன நடக்குது, ஜஸ்ட் see. இந்த இடத்துல பிரைஸ் வந்து இங்க இருந்து எனர்ஜெட்டிக் மூவ், இங்க எஃப்ஜே ரீபேலன்ஸ் பண்ணுச்சுல, இந்த இடத்துல எனர்ஜெட்டிக் மூவ் இங்க இருக்குது. ஓகே, ஸோ அகைன் இந்த எனர்ஜெட்டிக் மூவ் வந்து இந்த ஹையை எடுத்திருந்தா ஓகே, ஓகே, இந்த ஹையை எடுக்கல. ஸோ இது நம்மளுக்கு தெரியுமா ப்ரோனா? அப்சல்யூட்லி தெரியாது. அதனாலதான் கன்சால்டேஷன்ல ஸ்வீப் நடந்தா ஈக்குலிபிரியம் வரைக்கும் மட்டும் ட்ரேட் எடு, அதுக்கப்புறம் நீ பிரைஸை ரீட் பண்ணு, ட்ரேட் எடுக்காத அப்படிங்கிறது. ஓகேவா? ஆஃப்டர் திஸ் மூமெண்ட் ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஓகே, கண்ணில் பார்க்கவும் நான் சொல்றேன். இந்த இடத்துல வேற என்ன வேல்டா இருக்கு? ஒன்ஸ் இந்த ஹையை எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆனிச்சுன்னா ஓகே, பட் இந்த ஹையை மார்க்கெட் வந்து எடுக்கவே இல்லை. இதர் எஸ்எம்டி கொடுத்துருக்கலாம். ஒன்ஸ் அகைன் அது ஜிவிபியில் எஸ்எம்டி கொடுக்கல, ஜிவிபியில் எஸ்எம்டி கொடுக்கல, நான் டிஎக்ஸ் ஃபைல கூட பார்க்குறேன். மேபி டிஎக்ஸ் ஃபைல எடுத்துருக்கலாம்ல, அதுக்காக பார்க்குறேன். சேம் திங் இதுலயும் எடுக்கல. ஸோ எனி திங் டோன்ட், எடுக்கவே இல்லை. ஸோ அந்த ஹைஸ் எடுக்கல, ஸோ நோ எஸ்எம்டி. ஸோ இங்க வந்து ட்ரேட் எடுக்க, இந்த இடத்துல ட்ரேடே எடுக்க முடியாது, எந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸுமே இல்லை. ஓகேவா? ஸோ டன். ஓகே கைஸ், ஓகே, ஸோ நான் உங்களுக்கு என்னதான் சொல்லிட்டேன். ஸோ ஐ ஷோ த எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே அவள மார்க்கெட் எடுக்கும் போது ரிவர்சல் நடக்கும். அந்த ரிவர்சலுக்கான எக்ஸாம்பிளையும் நான் உங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேம் காட்டிட்டேன். என்ன நடக்கும்? ரிவர்சல்ல ஒரு கன்சால்டேஷன் நடக்கும். ஓகேவா? திஸ் இஸ் தட். ஓகே, ஒரு அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட கீழே அவள் மார்க்கெட் தொடும் போது ஒரு கன்சால்டேஷன் நடக்கும். That consolidation is this. Okay, consolidation. After the consolidation, market will expand. ஓகேவா? ஸோ இது லோவர் தட்டாமையே இருக்கு ப்ரோ. மேபி த சான்ஸ் இது எஸ்எம்டி வச்சிருக்கலாம். ஸோ ஐ வில் செக். ஓகே, ஸோ இந்த லோஸ் இதுவும் தட்டல. மேபி ஜிவிபி, மேபி த சான்ஸ். ஓகே, ஐ ஜஸ்ட் ட்ரை. யா, ஜிவிபி தட்டிட்டான். ஓகே, திஸ் இஸ் த லோ. இந்த லோஸை ப்ரைஸ் வந்து தட்டல, லோஸ் எடுக்கல, பட் ஜிபிபி இந்த லோஸை எடுத்துட்டான். ஓகேவா? காட் எஸ்எம்டி. ஓகே, சேம் த டைம், சேம் த ப்ரைஸ். ஓகே, ஆஃப்டர் எஸ்எம்டி, ஓகேவா, ஒன்ஸ் கார்லேஷன் பேர் வந்து எஸ்எம்டி பண்ணும்போது லிக்விடிட்டி எடுத்துருச்சு அப்படின்னா இந்த பேர் வந்து லிக்விடிட்டி எடுக்கணும் அப்படின்னா அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட டைரக்ஷன் கரெக்டாக இருந்தால் நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ தென் ஆஃப்டர் த என்ன சொன்னேன், கன்சல்டேஷன் ரெண்டே இடத்துல வந்து கன்சல்டேஷன் நடக்கும். ஒன்று ஒரு நல்ல எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம். ஓகேவா? எங்க சொன்னேன் உனக்கு நல்ல தெளிவான எக்ஸாம்பிள் வந்து இந்த எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு பிரைஸ். ஓகேவா? கோ டு 5 minute சார்ட், அந்த இடத்துல உனக்கு கிளீனா இருந்தது. ஸோ ஓகே, இந்த சார்ட்டை பாரு, இதான் அந்த மூமெண்ட். ஒரு ஃபுல் எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம், நல்ல எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் பிரைஸ் கன்சால்டேஷன் ஆகும். இங்க கன்சால்டேஷன் ஆயிருக்கா? ரெட்ல மார்க் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ தென் இன்னொரு இடம் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே வரல டேப் பண்ணும்போது உனக்கு வந்து கன்சால்டேஷன் நடக்கும். இது என்னது? கன்சால்டேஷனா?
ஓகே, இந்த ஒரு கிரீன் கேண்டிலுக்குள்ளேயே பிரைஸ் மாட்டிக்கிச்சா கொஞ்ச நேரத்துக்கு மாட்டி இருந்ததா? ஓகேவா? ஸோ தட் இஸ் கன்சால்டேஷன். இந்த கன்சால்டேஷனுக்கு லோவை தட்டிட்டு தான் மேலே போகணும். ஓகேவா? இங்க லோவை எடுக்கவே இல்லை ப்ரோ. அது ஜிபிபில எஸ்எம்டி வச்சிருக்கு ப்ரோ. ஓகேவா? நான் காட்டியிருந்தேன். ஸோ தென் இட்ஸ் கோ எக்ஸ்பேண்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு இது வந்து எக்ஸ்பேன்ஷன் 3 கேண்டில்ஸ் கன்சிக்யூட்டிவ் கேண்டில்ஸ் அடுத்தடுத்த கேண்டில் வந்து கிரீனாவே வந்துருச்சு. ஸோ இது என்னது எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் ஸோ ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஆஃப்டர் குட் எக்ஸ்பேன்ஷன். இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பேன்ஷன். இந்த ஒரு கேண்டில். ஓகேவா? ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் அந்த அல்கோஸ் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்காக ஒரு கன்சால்டேஷன் போடுது. ஓகேவா? தட் இஸ் த கன்சால்டேஷன். அந்த கன்சால்டேஷன்ல இந்த இடத்துல லோஸை ஸ்வீப் பண்ணும்போது இங்க இருக்க நீ எஃப்இஜி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த ப்ரொடக்டடான லோவை நீ எடுத்துக்கலாம். ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸை கீழே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தென் ஆஃப்டர் த கன்சால்டேஷன் இந்த இடத்துல ஒரு லோஸ் எடுத்துட்டு ஆஃப்டர் உனக்கு என்ட்ரி கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் எனர்ஜெட்டிக்கான எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. ஸோ இது ஒரு எனர்ஜெட்டிக்கான எக்ஸ்பேன்ஷன். ஓகேவா? இது எனர்ஜெட்டிக்கான எக்ஸ்பேன்ஷன். ஓகே, யூஸ் ஹீட் மேப் டு ஐடென்டிஃபை இட்ஸ் எனர்ஜெட்டிக் ஆர் நாட். புரியுதா? இந்த ஹீட் மேப்பை யூஸ் பண்ணு. இது எனர்ஜெட்டிக்கான எக்ஸ்பேன்ஷனா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண கண்டுபிடிச்சுக்க. ஓகேவா? தென் இந்த ஹீட் மேப் அப்படிங்கிறது இட்ஸ் இண்டிகேட்டர் டேப்ல போயிட்டு ஹீட் மேப் அப்படின்னு சர்ச் பண்ண வந்தோம். HEATMAP. ஓகே, தட்ஸ் இட். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஒரு தடவை பார்த்து யாருதுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட். ஸோ தென் ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன், ஓகேவா? ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் இந்த எஃப்இஜி ரீபேலன்ஸ் பண்ண பிரைஸ் வரணும். இட்ஸ் த ரீட்ரேஸ்மெண்ட். ரிவர்சல் பார்த்தாச்சு, கன்சாலிடேஷன் பார்த்தாச்சு, எக்ஸ்பேன்ஷன் பார்த்தாச்சு, ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தாச்சு. ஐபிடிஏ சைக்கிள் இவ்வளவுதான். ஓகேவா? பிரைஸ் ஒரு இடத்துல ரிவர்ஸ் ஆகும், அந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் போடும், அந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடக்கும், அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும், அகைன் ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஓகேவா? இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மார்க்கெட் மேல போகணும். பட் இந்த இடத்துல கன்சாலிடேஷன் போட்டுட்டு, ஓகே, கன்சாலிடேஷன் போட்டு லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணிருச்சு. ஆஃப்டர் கன்சாலிடேஷன் மேனுபுலேட் நம்மள பண்ணிட்டு ஒரு லோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் மூவ் இஸ் எக்ஸ்பேன்ஷன். ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் பிரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட். ஆஃப்டர் ரீட்ரேஸ்மெண்ட் அகைன் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அகைன் த எக்ஸ்பேன்ஷன், ஸ்மால் லிட்டில் கன்சால்டேஷன். ஓகேவா? லிட்டில் கன்சால்டேஷன். ஓகேவா? தென் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, தென் இட்ஸ் என்னது ஒரு டைனி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் எல்ஸ் இட்ஸ் அ கன்சால்டேஷன். ஏன்னா ஒரு கேண்டிலுக்குள்ளேயே கொஞ்சம் நேரத்துக்கு பிரைஸ் ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த ஹை எடுத்தது திரும்பி அதே கீழே தான் வந்துருச்சு. ஓகேவா? இதுதான் ஒரு திங். இந்த கன்சால்டேஷன் இந்த எனர்ஜி இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸை ஸ்வீப் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து மேலே போகணும். மேலே போகாம என்ன பண்ணிருச்சு? ஸோ கம் டவுன். ஸோ இதுதான் ட்ராப்ல மாட்டக்கூடாது. ஓகேவா? இது என்ன? இது டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ். ஸோ ஒன்ஸ் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸை நல்ல எனர்ஜிக்காக பிரேக் பண்ணோன்னே இந்த நெக்ஸ்ட் கேண்டிலும் மேலே போகிறது நல்லது. மேலே அப் க்ளோஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணால் நல்லது. அப்படி பண்ணாம அகைன் கீழே வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் அ கிராப். இட்ஸ் ஐ, அதாவது அந்த என்னது அந்த கன்சால்டேஷன் ஃபேஸ் இருக்குல்ல, அகைன் த கன்சால்டேஷன் ஃபேஸ். அது வந்து பிரைஸ் வந்து இந்த சிஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில் இந்த சிஸ்ட் அந்த சிஸ்ட் கொடுத்த கேண்டிலுக்கு சிஸ்ட் கொடுக்கும். நான் சொல்ல வரது என்னன்னா இங்க டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ்க்கு சிஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில் இங்க இந்த அப் க்ளோஸ் கேண்டிலுக்கு அந்த உடனே சிஸ்ட் கொடுக்குது அப்படின்னா அந்த கேண்டில் கொடுக்குதுன்னா இட்ஸ் கன்சால்டேஷன் கண்டினியூ. ஓகேவா? இந்த ஹை வரைக்குமே கன்சால்டேஷன் இழுத்து விட்டுற வேண்டியதான். ஓகே, ஆஃப்டர் திஸ் இந்த லோஸ் ஜஸ்ட் சி. நான் இதை டெலிட் பண்ணிட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுறேன். அரே ஓகே, இது என்னது? இதோட லோ என்ன? வாட்ஸ் த லோ? 116,753. அகைன் இது 116,753. அகைன் 1.16753. ஸோ இட்ஸ் ஈக்குவல் லோஸ். இட்ஸ் அ லிக்விடிட்டி. ஓகேவா? ஆஃப்டர் அந்த ஈக்குவல் லோஸை மார்க்கெட் எடுக்குது. ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் கோ என்ன பண்ணுது? எக்ஸ்பேண்ட். ஓகே, ஆஃப்டர் த எக்ஸ்பேன்ஷன் ஸோ குட் எக்ஸ்பேண்ட். ஸோ ஆஃப்டர் ஒரு ஸ்மால் ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பேன்ஷன். ஸோ நம்ம ட்ரான் லிக்விடிட்டி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட் இருக்கக்கூடாது. ஸோ தட்ஸ் த லிமிட். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கொஞ்ச நேரம் சின்ன கன்சல்டேஷன் ஆர்எல்ஸ் இது ஒரு சின்ன டவுன் க்ளோஸ் கேண்டில் ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஆஃப்டர் அ பிக் கன்சால்டேஷன். ஓகே,
தட்ஸ் இட். இதுதான் ஐபிடிஏ சைக்கிள். இதுதான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆல்வேஸ். இந்த 4 விஷயம் தான். ஓகே, வாட் இஸ் தட்? த ஒன்லி 4 திங்ஸ். ஐபிடிஏ சைக்கிள், ஐபிடிஏ சைக்கிள், மார்க்கெட் சைக்கிள். ஓகே, 1 consolidation. Consolidation, expansion. After the expansion, it may be a retracement or reversal. A retracement, a reversal. Key things. ஓகே, ஸோ நான் ப்ரைஸை ரீட் பண்ணி காமிச்சேன். ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்காது. நான் கிளாரிட்டியாக சொல்கிறேன். ஆல்வேஸ் ஒரு ரிவர்சல் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ரிவர்சல் எங்கே நடக்கும்? ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் மட்டும்தான் ரிவர்சல் நடக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? நான் இங்கே சும்மா ஒரு பாக்ஸ், இட்ஸ் அ ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். ஓகேவா? இது என்னது? இந்த பாக்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வருது. ஓகேவா? இது ரெஃப்யூஜியா இருக்கட்டும், லிக்விடிட்டியா இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும். ஒன்ஸ் ப்ரைஸ் கம் டவுன் டு திஸ் லெவல், இப்போ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவலில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அதுக்கு உனக்கு ட்ரான் லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னு தெரியணும். ட்ரான் லிக்விடிட்டி இங்கே ஹையில் தான் இருக்குன்னு வச்சுக்கவேன். ட்ரான் லிக்விடிட்டி இந்த ஹை தான். ஓகேவா? ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ், ட்ரெண்ட் புல்லிஷ். ஸோ அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் இங்கே தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணும். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஓகேவா? இது எக்ஸ்டர்னல்ல எக்ஸ்டர்னல் ட்ரெண்டுக்கு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் மட்டும்தான் இது. ஆனா இன்டர்னலுக்கு இது பெரிய ரிவர்சல். ஓகேவா? இன்டர்னலுக்கு பெரிய ரிவர்சல். ஓகே, இந்த பாயிண்ட் இட்ஸ் த ரிவர்சல். ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் இஸ் அ ரிவர்சல். இந்த ரிவர்சல் பாயிண்ட்டை மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகணும். ஓகேவா? எப்படி வேணா எடுத்துக்கோ. ஓகேவா? ஒரு சில டைம் ஆகாம போகலாம். ஓகே, ஸ்ட்ரைட்டா கன்சாலிடேட் ஆகாம ஸ்ட்ரைட்டா மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ரேர்லி. ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ரிவர்சல் பாயிண்ட் கிட்ட ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடக்கும். ஓகேவா? ஆஃப்டர் த கன்சாலிடேஷன் பிரைஸ் எக்ஸ்பேண்ட். ஓகேவா? இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் பிரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? அந்த இடத்துல உனக்கு இந்த கன்சாலிடேஷன்ட்டே ஒரு சின்ன மேனிபுலேஷன் நடந்து உனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். இப்போ நான் இங்கே சொன்னேன் இல்லை, இந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஆனிச்சு, இதோட கார்லேஷன் பேரத்தில் லோ எடுத்திருந்தது ஜிபிபி. ஓகே, அஃப்கோர்ஸ் ஜிபிபி இந்த லோவை எடுத்திருந்தது, லிக்விடிட்டி எடுத்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் உனக்கு கிடைச்சிரும். ஆஃப்டர் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் இது கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே, ஸோ ஆஃப்டர் ரிவர்சல். ஸோ ஓகே, இந்த ரிவர்சலுக்கு அப்புறம் ப்ரைஸ் வில் எக்ஸ்பேண்ட். ஸோ இது உனக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் எக்ஸ்பேண்ட் ஆகும். இங்கே லைக் தட் இங்கே எப்படி ப்ரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு. ஓகேவா? இந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்குது இல்லை. ஸோ திஸ் எக்ஸ்பேன்ஷன், ஓகே, திஸ் எக்ஸ்பேன்ஷன் உனக்கு எம்எஸ்எஸ் கொடுக்கும். ஸோ வேர் இஸ் த எம்எஸ்எஸ் ப்ரோ? ஓகே, வேர் இஸ் த எம்எஸ்எஸ்? நீ இந்த பாயிண்ட்டை நீ இதை எம்எஸ்எஸ் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை. ஒய்? பிகாஸ் இதில் எஸ்எம்டி இருக்கு. ஸோ இந்த ஹை எனர்ஜெட்டிக்கான மூவ்மெண்ட் கொடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆர்எல்ஸ் இதில் எனர்ஜெட்டிக்கான மூவ்மெண்ட் கொடுக்காட்டியும் ஜிவிபியாவது எனக்கு எனர்ஜெட்டிக்கான மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, ஒய்? பிகாஸ் இட்ஸ் அ ரிவர்சல் ஏரியா. ரிவர்சல் இந்த லோ எடுத்திருக்கு. ஸோ ஓகே, இதை எடுத்ததுக்கப்புறம் எம்எஸ்எஸ் இந்த ஹை. ஸோ இந்த ஹை எனக்கு எம்எஸ்எஸ் பாயிண்ட். ஓகே, அகைன் இந்த ஒரு ஹை வந்தது. ஸோ அகைன் இது. ஓகே, இதுவும் வரல. ஸோ அகைன் இந்த இடத்துல எம்எஸ்எஸ் எனக்கே கிடைக்குது. இந்த இடத்துல தான் எம்எஸ்எஸ் கிடைக்குது, வேலிடான எம்எஸ்எஸ். ஓகே, ஸோ தட் இஸ் இங்கே நம்மளுக்கு எங்கே எம்எஸ்எஸ் கிடைக்குது அப்படின்னா, ஜஸ்ட் சி ஆக்சுவல் எம்எஸ்எஸ் இந்த பாயிண்ட். இங்கே எனர்ஜெட்டிக்கான மூவ்மெண்ட் கிடைச்சதா அப்படின்னா இல்லை, அந்த அளவு ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான மூவ்மெண்ட் இல்லை. ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் build பண்ற, it's a consolidation. Okay, so again this is என்னது? MSS point. Okay, it's the swing high to take MSS. இந்த லோஸ் எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லது, பட் கார்லேஷன் பேர் இந்த லோவை எடுத்திருக்கு மைண்ட். ஸோ இதுதான் என்னது? MSS.
இங்க வந்து இது மாதிரி கன்சாலிடேட்டா போகாம, எம்எஸ்எஸ்ல ஒரு ஸ்ட்ராங் பிரேக்க நான் பார்ப்பேன். எனக்கு அது வேணும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் நான் இத வேலிடா எடுக்க மாட்டேன். இது வந்து ரொம்ப சாப்பியா இருந்த இடம். நான் இத வேலிடா எடுக்க மாட்டேன். பட் ஐ டேக் திஸ் எம்எஸ்எஸ். இட்ஸ் த எனர்ஜெடிக். இந்த ஒரு மூவ்மெண்ட்ட நான் விட்டுட்டு போறேன். இங்கேயே எனக்கு ட்ரேட் கிடைச்சாலும் கிடைக்குது. அத நான் விட்டுட்டு போறேன். ஐ டோன்ட் கேர். எனக்கு இந்த மாரி வேலிடான எம்எஸ்எஸ் வேணும். அந்த எம்எஸ்எஸ் இருக்க இடத்துல நான் ஹீட் மேப் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன்ல. என்னது? ஹீட் மேப்ன்னு ஒண்ணு சொன்னேன்ல. அந்த ஹீட் மேப்ப போட்டா அந்த எம்எஸ்எஸ் நடந்த இடம், அந்த எம்எஸ்எஸ் குடுத்த கேண்டில்ல வால்யூம் இருக்கணும். அட்லீஸ்ட் எல்லோவாவது இருக்கணும். அட்லீஸ்ட் எல்லோ. ஓகேவா? எல்லோ ஆர் ஆரஞ்ச் ஆர் ரெட். இது 3ல ஒண்ணு இருந்தா மட்டும் தான் நான் அத எம்எஸ்எஸ் ஆவே நான் கன்சிடர் பண்ணுவேன். ஓகே? ஸோ டீட்டெயிலா சொல்றேன் அத பத்தி. டோன்ட் வொரி. ஸோ ஓகே. ஸோ அகைன் திஸ் இஸ் எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் உனக்கு எம்எஸ்எஸ் குடுக்கும். ஸோ அகைன் இந்த இடத்துல ஒரு இடத்துல எம்எஸ்எஸ் இருக்கும். ஸோ அகைன் யூ கேன் என்டர் இன் த ரீட்ரேஸ்மென்ட். ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் உனக்கு என்ட்ரி குடுக்கறதுக்கு வரும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மென்ட் எது? இங்க எம்எஸ்எஸ் நீ இத வந்து எம்எஸ்எஸ்ஸா கன்சிடர் பண்ண அப்படின்னா, இந்த மூவ்மெண்ட்க்கு அப்புறம் இங்க ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் வந்தது என்ட்ரி எடுக்க. ஆர் எல்ஸ் இந்த எம்எஸ்எஸ்ஸா கன்சிடர் பண்ணா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் இங்க வந்தது உனக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ எனிதிங் உனக்கு ரீட்ரேஸ்மென்ட் கிடைக்கும் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஒரு சில டைம்ல ரீட்ரேஸ்மென்ட் கிடைக்காது. மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும்போது மட்டும் இந்த ரீட்ரேஸ்மென்ட் கிடைக்காது. ஓகேவா? என்கியூ எதுவும் பார்த்த அப்படின்னா, என்கியூ சார்ட்ஸ்ல 9:30க்கு அப்புறம் 1 மினிட்ல வச்சு பார்த்த அப்படின்னா, உனக்கு என்ட்ரி கிடைச்சாலும் ரீட்ரேஸ்மென்ட் கிடைக்காது. ஓகேவா? சும்மா ஒரு கேண்டில் மட்டும் சும்மா வரும். வர மாரி வரும். அது என்ட்ரி குடுக்காது. எஃப்இஜில என்ட்ரி குடுக்காது. லைக் என்ன சொல்றது? ம். ஒரு எக்ஸாம்பிள் கிடைச்சா பரவால்ல. இப்ப இங்க ஒரு கேண்டில் இருக்கு. ஸோ நான் எந்த கேண்டில சொல்றேன் அப்படின்னா, இங்க இருக்க கேண்டில். இங்க ஒரு சின்ன எஃப்இஜி இருக்கு. இந்த எஃப்இஜி. ஸோ இந்த கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் இங்க என்டர் ஆயிருக்குல்ல. ஸோ இது மாரி இருக்காது. அக்ரெசிவா மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா, இந்த விக் இருக்குல்ல, இந்த எஃப்இஜி கேண்டிலோட விக் இருக்குல்ல, அத கூட மார்க்கெட் தொடாம நெக்ஸ்ட் அப்படியே சரசரன்னு வேகமா போயிரும். ஓகேவா? தட்ஸ் இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி. இந்த எஃப்இஜி மார்க்கெட் தொடாமயே போயிருச்சுல்ல. ஸோ அது மாரி. அந்த எஃப்இஜி தொடாமயே போகும். அக்ரெசிவா மார்க்கெட் இருக்கும்போது மட்டும். இங்க இருக்க எஃப்இஜி. ஓகே. அது மாரி எஃப்இஜிஎஸ் தொடாமயே போகும். இட்ஸ் மார்க்கெட் என்ன சொல்றது? அக்ரெசிவ் மோட்ல இருக்கும்போது மட்டும். அன்டில் மத்த டைம்ல எல்லாமே உனக்கு ரீட்ரேஸ்மென்ட் கிடைக்கும். ஆஃப்டர் திஸ் ரீட்ரேஸ்மென்ட் கோ எக்ஸ்பான்ஷன். இட்ஸ் எக்ஸ்பான்ஷன். உன்னோட ட்ரா ஆன் லிக்விடிட்டிய ஹிட் பண்ற வரைக்கும் எக்ஸ்பான்ஷன். ஸோ இது மாரி ஒரு சின்ன ஒரு லிக்விடிட்டி ஜோன் கிடைக்குது அப்படின்னா, மார்க்கெட் அந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மென்ட்டும் குடுக்கலாம். எய்தர் ஒரு கன்சாலிடேஷனும் குடுக்கலாம். இட்ஸ் a liquidity. After this ஒரு சின்ன ஸ்வீப், then go to expansion. ஸோ பிரைஸ் ஆல்வேஸ் இந்த 4 சைக்கிள் தான். 4 சைக்கிள் தான். ஓகேவா? கன்சாலிடேஷன் 2 இடத்துல நடக்கும். ஓகேவா? ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் நடக்கும். ஓகேவா? இந்த இடத்துல பாரு. ஸோ இது என்னது? இங்க இருந்து ஃபுல்லா நல்ல எக்ஸ்பான்ஷன். ஆஃப்டர் அ கன்சாலிடேஷன். நல்ல எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் கன்சாலிடேஷன் நடக்கும். இல்ல அப்படின்னா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல தொடும்போது ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடக்கும். ஓகேவா? ரிவர்சல் எங்க நடக்கும்? ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல்ல மட்டும் தான் ரிவர்சல் நடக்கும். ஓகேவா? எக்ஸ்பான்ஷன் எப்ப நடக்கும்? இந்த ரிவர்சல்ல இருந்து அந்த ட்ரா ஆன் லிக்விடிட்டி வரைக்கும் மோஸ்ட்லி எக்ஸ்பான்ஷன் தான் நடக்கும். ஓகேவா? அந்த எக்ஸ்பான்ஷன் ஒரு ஹெவியான எக்ஸ்பான்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா, ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடக்கும். ரீட்ரேஸ்மென்ட் எப்ப நடக்கும்? உனக்கு இந்த எக்ஸ்பான்ஷன்ல ஒரு என்ட்ரி குடுக்கறதுக்காக ரீட்ரேஸ்மென்ட் நடக்கும். ஓகேவா? ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா, அந்த எக்ஸ்பான்ஷன ரீபேலன்ஸ் பண்ணணும். இட்ஸ் அ இம்பேலன்ஸ். ஓகே. இட்ஸ் இம்பேலன்ஸ். ஏனது? மார்க்கெட் ஒரு எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு அப்படின்னா, இது இம்பேலன்ஸ். ஒன் சைடு மூவ்மெண்ட் பிரைஸ் டெலிவரி ஆகுது அப்படின்னா இம்பேலன்ஸ். அத ரீபேலன்ஸ் பண்றதுக்காக பிரைஸ் வந்து என்ன பண்ணும்? ரீட்ரேஸ்மென்ட் குடுக்கும். அந்த ரீட்ரேஸ்மென்ட்ல என்ட்ரி ஆயிக்கலாம். இட்ஸ் ரீட்ரேஸ்மென்ட். எதுக்காக நடக்குது? இது 4 எதுக்காக நடக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணு ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேம். இப்ப இது உனக்கு இந்த ஹையர் டைம் ஃப்ரேம், லோவர் டைம் ஃப்ரேமா காட்டியிருக்கேங்க. இது ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோவேன். ஸோ இதான் விஷயம். உனக்கு இங்க ட்ரா ஆன் லிக்விடிட்டி அப்படின்னு போட்டிருக்க லைன் வந்து இந்த லைன் வச்சுக்கோ. ஓகே. ஸோ பிரைஸ் இப்படி இருக்கு. ஓகேவா? இதுதான் நான் இங்க வரைஞ்சிருக்கிறது இதுதான். இத தான் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் மேபி ஒரு எஃப்இஜி இருக்குன்னு வச்சுக்கோவேன். ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் தானே. ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் எனிதிங். ஓகேவா? இப்ப இது வந்து எக்ஸ்டர்னல். ஓகேவா? இட்ஸ் எக்ஸ்டர்னல். என்னது? எக்ஸ்டர்னல். ஓகேவா? எக்ஸ்டர்னல்ல பொறுத்தவரைக்கும் இந்த எஃப்இஜில இருந்து மார்க்கெட் மேல போக வாய்ப்பு இருக்கு. தட்ஸ் இட். இன்டர்னல்ல என்ன நடக்கும்?
மார்க்கெட் கம் டு அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். ஓகேவா, அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல்ல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். உனக்கு ட்ரான் லிக்விட்டி தெளிவா இருக்கணும், ட்ரான் லிக்விட்டி தெளிவா இருக்கணும் எப்பயுமே. ஓகேவா, இந்த ரிவர்சல் ஓகேவா, ரிவர்சல்ல ஒரு சின்ன கன்சால்டேஷன், ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே வள மார்க்கெட் தொடும்போது கன்சால்டேட் ஆகும். ஒரு சின்னூண்டு கன்சால்டேஷனாக நீ எதிர்பார்க்கணும். ஓகேவா, ஒரு சில டைம்ல தான் தொட்ட உடனே மார்க்கெட் பறக்கும், மற்ற எல்லா நேரத்துலையும் இல்லை. ஓகேவா, மோஸ்ட்லி கன்சால்டேஷன் இங்கே நடக்கணும், ஒரு சின்ன கன்சால்டேஷன் ஆகுது. ஆஃப்டர் திஸ் கன்சால்டேஷன் மார்க்கெட் வில் எக்ஸ்பேண்ட், உனக்கு எம்எஸ்எஸ் கொடுக்கும். தென் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேவா, இங்க ரிவர்ஸ் எதுக்கு ஆகுது, ஹையர் டைம் ஃப்ரேமோட கீழே லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் இங்கே மேலே இருக்க ட்ராவுக்கு போகணுங்கிறனால இந்த இடத்துல ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது. இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆகுது. ஓகேவா, இந்த ரிவர்சலுக்கு அப்புறம் எதனால் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ப்ரைஸ் வாண்ட் டு கோ திஸ் ட்ரா. இது ட்ரா, இந்த ட்ரா வந்து மேக்னெட் ஆட்டம் ஆக்ட் ஆகும். உனக்கு ஒரு லைன் எப்படி இருக்கான்னு தெரியலையே. ட்ரா, இட்ஸ் த ட்ரா. ட்ரா மீன்ஸ் இட்ஸ் லைக் அ மேக்னெட். அதுதான் ட்ரா தான் இருக்கும், ட்ரா வரைக்கும் போயே ஆகணும்னு ப்ரைஸ் இழுக்கும். ஓகேவா, ஓ இதையும் இதையும் மாற்றிடுறேன். தட்ஸ் இட்ஸ் த ட்ரான் லிக்விடிட்டி. ஸோ நவ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ ஒரு எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் இம்பேலன்ஸ் நடக்கும். பையர்ஸ் மட்டுமே மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்படி இருக்கும், ஃபுல்லாக நேராக போயிருமா. இட்ஸ் நாட் நியூஸ் டைம். நியூஸ் டைமில் மட்டும்தான் ஒரே கேண்டில் 90 டிகிரி நேராக தூக்கி வருவோம். ஓகேவா, மற்ற நேரத்தில் எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேன்ஷன் இஸ் அ இம்பேலன்ஸ். வாட் இஸ் இம்பேலன்ஸ், எஃப்இஜி நடக்குது இல்லை, இஸ் அ இம்பேலன்ஸ். ஓகே, எல்லா எஃப்இஜியும் இம்பேலன்ஸ் இல்லை, இங்கே நடந்தது இல்லை. இங்கே நடந்ததில்லை, உனக்கு ஹீட் மேப் போட்டு காமிச்சல. ஓகே, உனக்கு ஹீட் மேப் போட்டு காமிச்சு இந்த ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது என்ன நடந்திருக்கு, இங்கே வந்து ப்ரைஸ் எஃப்இஜி கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் இம்பேலன்ஸ். இங்கே ரிவர்சல்ல என்ன நடந்திருக்கு, ஆர்டர் இன்ஜெக்ட் ஆயிருக்கா, ரிவர்சல்ல ஆர்டர் இன்ஜெக்ட் ஆகணும். ஓகே, எக்ஸ்பேன்ஷன்ல இம்பேலன்ஸ் இருக்கணும். எது இம்பேலன்ஸ், இங்க பாரு, இங்க இருந்து இந்த ஹீட் மேப் எப்படி ஆஃப் பண்றது. ஓ மை காட், இட்ஸ் நாட் ஆஃப். ஓ இங்க இருக்குதா, ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பாரு, கிரீன் கேண்டில், கிரீன் கேண்டில், கிரீன் கேண்டில், கிரீன் கேண்டில். இட்ஸ் 4 கிரீன் கேண்டில். ஆனா இந்த 4 கிரீன் கேண்டில் எஃப்இஜி இருக்குது, உங்க கண்ணுக்கு தெரியுது கேண்டில் பார்க்கும்போது. ஆனா இதுல வால்யூம் இருக்கா, இதுல வால்யூம் இருந்தால் தான் அது இம்பேலன்ஸ், இல்லாட்டி அது இம்பேலன்ஸ்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, இங்க என்ன இருக்கு, ஹீட் மேப் எப்படின்னு சொல்லிட்டேன். ஹீட் மேப்ல நான் செட்டிங்ஸ் ஒரு தடவை காட்டிக்கிறேன். ஸோ இப்படிதான் இருக்கும். உனக்கு என்ன காட்டுது, ஹீட் மேப்போட கலர் எக்ஸ்ட்ரா ஹை. ஓகேவா, இது நார்மல். நார்மல்னா என்ன, இந்த கலர். லோனா என்ன, இந்த கலர். மீடியம்னா என்ன, எல்லோ கலர். ஹைனா என்ன, ஆரஞ்சு கலர். எக்ஸ்ட்ரா ஹை, வெரி ஹை அப்படின்னா தான் ரெட்டு. மார்க்கெட்ல வால்யூம் இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் எல்லோ இருக்கணும், எல்லோ ஆர் ஆரஞ்சு. இது ரெண்டு இருந்தால் மட்டும்தான் நீ வந்து என்ன பண்ணணும், அது வந்து ஒரு ஜோன், அது கரெக்டான வால்யூம் இருக்க இடம் அதான். ஓகேவா, இது எக்ஸ்ட்ரா எல்லாம் நியூஸ் டைம்ல தான் மேக்ஸிமம் பார்க்க முடியும். 1 மினிட்ல பார்க்கும்போது எப்போ ரேரா வால்யூம் அதிகமாக இருக்கும்போது பார்க்கலாம். எல்லா டைம் ஃப்ரேமும் இதை யூஸ் பண்ணலாம். இது இம்பேலன்ஸா இருக்கு, எஃப்இஜி வந்து அது கரெக்டான வேலிடான எஃப்இஜியா இல்லையா அப்படின்னா இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது என்னது, மார்க்கெட் இம்பேலன்ஸ்ல இருக்கு, ஒன் சைடு மூவ்மெண்ட். இது என்ன கேண்டில், கிரீன் கேண்டில், கிரீன் கேண்டில், கிரீன் கேண்டில். இதை நான் ஆஃப் பண்ணா உனக்கு தெரியும் இது என்ன கேண்டில், கிரீன் கேண்டில், கிரீன் கேண்டில், கிரீன் கேண்டில், கிரீன் கேண்டில். 4 கேண்டில்ஸ் ஆர் கிரீன். ஓகே, ஹீட் மேப் போடுறேன். ஸோ இங்க என்ன வால்யூம் இருக்கு, நெக்ஸ்ட் கேண்டில் வால்யூம் இருக்கு, நெக்ஸ்ட் கேண்டில் வால்யூம் இருக்கு, நெக்ஸ்ட் கேண்டில்லையும் வால்யூம் இருக்கு. புரியுதா, ஸோ இது இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் பிரைஸ் இம்பேலன்ஸ் ஆகி இருக்குதுங்கிற பட்சத்தில் அதை ரீபேலன்ஸ் பண்ண ரீட்ரேஸ்மெண்ட் வேண்டும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் தான் இது, ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேவா, சின்ன ரீட்ரேஸ்மெண்ட், தட்ஸ் இட். ஓகே, ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் ஒரு சின்ன கன்சாலிடேஷன் போடும். ஓகேவா, இது என்னது, எக்ஸ்பான்ஷன். ஆஃப்டர் எக்ஸ்பான்ஷன், அது ஒரு கரெக்டான எக்ஸ்பான்ஷனாக இருந்தால் உனக்கு ஒரு சின்னூண்டு கன்சாலிடேஷன் நடந்தே ஆகணும். அந்த கன்சாலிடேஷன் உனக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆட்டமும் தெரியலாம், இல்லை கன்சாலிடேஷன் ஆட்டமும் தெரியலாம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இட்ஸ் அ ரீட்ரேஸ்மெண்ட். இந்த 2 கேண்டில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு, பட் இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளேயே தான் ஸ்டிக் ஆயிருக்கு அந்த 2 கேண்டிலும். ஓகேவா, அதை கன்சாலிடேஷனாகவும் நீ கன்சிடர் பண்ணலாம், ரீட்ரேஸ்மெண்ட்டாகவும் கன்சிடர் பண்ணலாம், பட் இட்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேவா, பட் லைக் கன்சாலிடேட் ஆப்ஷன் இருக்கும், இட்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேவா, யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஆஃப்டர் த ஃபுல் எக்ஸ்பான்ஷன் ஐ கோ டு 5 minute சார்ட். அதை வால்யூம் காட்டுமான்னு தெரியல.
இல்ல. இந்த இடத்துல வால்யூம் பெருசா காட்டல. ஓகே. பட் 1 மினிட்ல உனக்கு தெளிவா வால்யூம் காட்டும். வேலிடான இடம்ங்கறனால. ஸோ ஆஃப்டர் இதுக்கப்புறம் இந்த இடத்துல காட்டினேன் பாத்தியா? ஐபிடிஎஸ்டி. ஸோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். எக்ஸ்டர்னல் இது மட்டும் தான். பட் இன்டர்னல் இது. ஓகேவா? ரிவர்சல் எதனால நடக்குது? ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். எக்ஸ்பான்ஷன் எதனால நடக்குது? டிராவுக்கு போகணும். எக்ஸ்பான்ஷன் இம்பேலன்ஸால நடக்குது. ஒரே சைடு பையர்ஸ் வந்தாலும், ஒரே சைடு செல்லர்ஸே வந்தாலும் அந்த இம்பேலன்ஸ்ங்கிறது கிரியேட் ஆகும். அந்த இம்பேலன்ஸ் தான் எக்ஸ்பான்ஷன். அந்த எக்ஸ்பான்ஷன் தான் இம்பேலன்ஸ். அதை ரீபேலன்ஸ் பண்றதுக்கு தான் ரீட்ரேஸ்மெண்ட். ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாம பிரைஸ் ஒன் சைடாவே போகாது. அது போற டைம் நியூஸ் டைமா இருக்கும். நியூஸ் டைமோ இல்ல ஹை வால்யூம் டைமாவோ இருக்கும். ஈக்விட்டிக்கு, அதாவது இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த 9:30 அப்படிங்கிறது அந்த மாதிரி டைம் ஒன் சைடு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஆனா அப்பெல்லாம் வால்யூம் அதிகமா வந்துடும். அந்த இடத்துக்கு அப்புறம் வந்து வால்யூம் வந்துடுறதுனால ஒன் சைடு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஃபாரெக்ஸ்ல எப்பயுமே நியூஸ் டைம்ல மட்டும் தான் அந்த ஒன் சைடு மூவ்மெண்ட் டெலிவரி பண்ணும். மற்றபடி எக்ஸ்பான்ஷன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து தான் டெலிவரி பண்ணும். ஆஃப்டர் அ லாங் எக்ஸ்பான்ஷன் ஒரு ஸ்மால் கன்சால்டேஷன் நார்மல். அந்த கன்சால்டேஷன்ல ஐ மீன் எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து அந்த எக்ஸ்பான்ஷன்ல இருக்க இம்பேலன்ஸை லேசா ரீபேலன்ஸ் பண்ண மார்க்கெட் ட்ரை பண்ணும். ஓகேவா? ரீபேலன்ஸ் பண்ணாமையே 90 டிகிரில போயிடாது. ஸோ தென் ட்ரா லிக்விடி ஹிட். ஓகேவா? இதே 4 விஷயம் தான். இந்த 4 விஷயத்தை யூ வாண்ட் டு மாஸ்டர் ரேட். எது எங்க நடக்கும்? ரிவர்சல் ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல்ல நடக்கும். கன்சால்டேஷன் ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல்ல ரிவர்சல் பாயிண்ட் விட்டு நடக்கும். கன்சால்டேஷன் ஒரு ஹியூஜ் எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் கன்சால்டேஷன் நடக்கும். கன்சால்டேஷன் 2 முடிஞ்சிருச்சா? ரிவர்சல் எங்க நடக்கும்? ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல்ல மட்டும்தான் ரிவர்சல் நடக்கும். ஓகே, ரிவர்சல் முடிஞ்சிருச்சா? எக்ஸ்பான்ஷன் எங்க நடக்கும்? இங்க இருந்து ஃபுல்லாவே எக்ஸ்பாண்ட் தான் ஆகும். எக்ஸ்பான்ஷன்ல என்ன ஆகும்? ரிவர்சலுக்கு அப்புறம் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் எங்க நடக்கும்? எக்ஸ்பான்ஷனை ரீபேலன்ஸ் பண்றதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். 4 ஃபேஸஸ் இதுதான். எதனால நடக்குது? தெளிவா புரிஞ்சுக்கோ. கன்சால்டேஷன் அல்கோஸ் ஆர்டர் போடுறதுனால கன்சால்டேஷன். ஐயோ, ஆர்டர் போடுறதுக்காக. எக்ஸ்பான்ஷன் அந்த அல்கோஸ் பை பண்ற அல்கோஸ் இருக்குல்ல, ஸோ எக்ஸிகியூஷன் அல்கோஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆர்டர் பண்ணிக்கிட்டே போறதுனால எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஓகேவா? ரீட்ரேஸ்மெண்ட் எதுக்கு நடக்குது? அந்த ப்ரைஸை ரீபேலன்ஸ் பண்ணும். அல்கோஸுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போறது வேலை இல்லை. ஓகேவா? அதை அப்பப்போ ரீபேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்? மார்க்கெட்டை ஸ்டேபிளா வச்சுக்கணும். அதுவும் அல்கோஸோட வேலை. ஸோ அதனால அல்கோஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து தான் போகும். ரிவர்சல் எங்க நடக்கும்? ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல்ல மட்டும் ரிவர்சல் நடக்கும். ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கல. ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும். அந்த இம்பேலன்ஸை ரீபேலன்ஸ் பண்ணும்போது அதான் ரிவர்சல். லோயர் டைம் ஃப்ரேமோட ரிவர்சல் பாயிண்ட். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஓகே, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க கைஸ். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இப்ரா மார்க்கெட் சைக்கிள் பார்த்தாச்சு. அது 4 ஃபேஸஸ். ஓகே, ஸோ தென் ஹையர் டைம் ஃப்ரேம்ல போட்டிருக்கோம், லோயர் டைம் ஃப்ரேம்ல போட்டிருக்கோம். தட்ஸ் இட். ஸோ தென் எம்எஸ்எஸ் நான் தெளிவாக சொன்னான்னு தெரியலையே. இது ரெக்கார்டிங் எவ்வளோ லென்த்தாக போயிடுச்சு, 58 நிமிஷம். ஓகே, நான் எம்எஸ்எஸ் மட்டும் சொல்கிறேன் கைஸ். எம்எஸ்எஸ் வந்து இன்னொரு கிளாஸ் சொல்லுவேன். எம்எஸ்எஸ் எப்படி வேலிடா எடுக்கிறதுன்னா, ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு உனக்கு தெரியணும்ல. ஸோ இட்ஸ் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். இங்க இருக்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ ஆர் ஹை சேஞ்ச் ஆகுதுங்கிற போது இது எடுக்கும். இட்ஸ் a 3 candle formation. You want to know that 3 candle formation. இது ஒரு கேண்டில். ஓகேவா? ஸோ தென் இது ஒரு கேண்டில். ஸோ தென் இது ஒரு கேண்டில். இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். இது வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட். ஓகே, ஹை ஆர் லோ, இட்ஸ் a ஸ்விங் பாயிண்ட். So is this, so then is this. இது என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை, ஒரு ஸ்விங் ஹை இருக்கு, ஸ்விங் லோ இருக்கு. ஸ்விங் ஹையை ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். இந்த ஹை இருக்குல்ல, இந்த கேண்டிலோட ஹையை நெக்ஸ்ட் கேண்டில் எடுத்திருக்கோம். பட் இந்த நெக்ஸ்ட் கேண்டில், ரெண்டாவது கேண்டிலோட ஹை இருக்குல்ல, அந்த ஹையை தேர்ட் கேண்டில் எடுத்திருக்காது. இது வந்து ஸ்விங் ஹை. ஓகேவா? கேண்டில் கலர் எப்படி வேணா இருந்துட்டு போகுது, டோன்ட் கேர் அபவுட் தட். தென் ஐ இன்வெர்ஸ் இட். ஸோ இது எப்படி, அந்த ஸ்விங் லோ அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவை செகண்ட் கேண்டில் எடுத்திருக்கோம், செகண்ட் கேண்டிலோட லோவை தேர்ட் கேண்டில் எடுத்திருக்காது. இது வந்து ஸ்விங் லோ, இட்ஸ் a ஸ்விங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ யூ சி தட். இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். இது என்னது? ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீ எப்போ பார்ப்ப அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு லோ கொடுத்து ஹை கொடுத்து, ஸோ தென் ஒரு லோ கொடுத்து மேலே போகும். ஸோ
ஸோ கொஞ்சம் பெருசா போட்டுருக்கேன் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி டைம்ல இந்த ஒரு நீ இந்த கேண்டில்ட்ட இங்க பார்ப்ப. ஓகேவா? இவ்வளோ பெருசாலாம் இருக்காது. ஸோ சைஸ் எப்படி ரெடியூஸ் பண்றத நான் பார்க்குறேன். சைஸ ரெடியூஸ் பண்ண முடியாதா? முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். சைஸ ரெடியூஸ் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த எம்எஸ்எஸ் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த எம்எஸ்எஸ் பாயிண்ட்ட இந்த ஸ்விங் உனக்கு கண்ணுக்கு தெரியும். இங்க நடக்குது பாரு. 3 கேண்டில் ஃபார்மேஷன். இந்த கேண்டிலோட ஹைய நெக்ஸ்ட் கேண்டில் இருக்குல்ல, ப்ரீவியஸ் கேண்டிலும் இந்த ஹை எடுத்திருக்கு. இதான் எம்எஸ்எஸ் பாயிண்ட். ஓகேவா? ஸ்விங் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல தான் நடக்கும். பட் இந்த எம்எஸ்எஸ் வேலிடா இருக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி உனக்கு அந்த வால்யூம் அப்படிங்கிறது எக்ஸ்பான்ஷன் வால்யூம் அப்படிங்கிறது வரணும். அந்த வால்யூமே இல்லாம நீ அது எம்எஸ்எஸ் கன்சிடர் பண்றது இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் இட்ஸ் நாட் த கரெக்ட் எம்எஸ்எஸ். ஓகேவா? அது கரெக்டான எம்எஸ்எஸ் இல்ல. எம்எஸ்எஸ் கிளாஸ்ல இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இது வந்து கரெக்டா கோர்ஸ்ல எல்லாமே நான் டீச் பண்ணதுக்கு அப்புறம் எம்எஸ்எஸ் எது ரியல் எம்எஸ்எஸ் அப்படிங்கிறத டீச் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் டு நோ தட். ஸோ ஃபுல்லி ஐ டீச் இட். ஸோ தென் அது ஓகே. ஸோ நான் சொன்ன 3 டாபிக் இன்னைக்கு 3 டாபிக் ஓவர். IPRA மார்க்கெட் சைக்கிள், தென் இன்டர்னல் எக்ஸ்டர்னல், எம்எஸ்எஸ் வந்து நான் கிளாஸ் இருக்கு, எம்எஸ்எஸ் அட்வான்ஸ் கிளாஸ் டீச் பண்ணுவேன். ஸோ இன்டர்னல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். எக்ஸ்டர்னல் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறது, இன்டர்னல்ல ரிவர்ஸாக நடக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஐ வில் ஸ்டாப் த ரெக்கார்டிங். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம்.